அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருமுன் விண்ணப்பம் நேற்று தொடர்ச்சி. ஸோ தீட்டு பொன்னணி அம்பலத்து அருளடம் செய்து உயிர்த்திரட்கு இன்பம் காட்டுகின்றது ஓர் கருணையங் கடவுள் நின் கழலினை கருதாதே நீட்டுகின்ற என் விண்ணப்பம் திருச்செவி நேர்ந்தருள் செயல் வேண்டும். வாட்டும் இவ்வுடல் இம்மையே அழிவுறா வளமடைந்து இடுமாறு தெரியுதா? திருமுன் விண்ணப்பம். அப்போ பர்ஃபெக்டாகவும் பர்மனெண்ட்டாகவும் இருக்கிற அது வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த இயற்கை கிட்ட இது கேட்கணும். சரிங்களா? ஏன் அப்படிங்கிற நம்ம கீழே தெரிஞ்சுக்கலாம். தீட்டு பொன் அணி அப்படின்போது தீட்டி வச்ச இதுன்னு சொல்லுவாங்க இல்லை? கத்தி தீட்டினா நமக்கு என்னது? கத்தியை தீட்டுறது, அப்புறம் நெல்லை தீட்டுன்னு சொல்லுவாங்க. பயிரெல்லாம் வந்து அந்த உண்மையை தீட்டி வைப்பான்னு சொல்லுவாங்க. ஷைனிங் ஏறுறதுக்காக என்ன வச்சுக்கலாம் எல்லாமே அது ஸோ அது மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் போயிட்டு நல்லா இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஷைனிங் வர்றதுக்காக நம்மளுக்கும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார். தீட்டு பொன்னணி அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ ஏர்னு ஷைனிங்கான. ஏன்னா சில ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஷைன் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு. நம்ம பூலகத்தில் இருக்க மனுஷங்க ஷார்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, விண்ண உலகத்தில் இருக்க ஷார்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாளைக்கு அவங்க வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்புறமேட்டு வெடிச்சிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மறைஞ்சிருவாங்க. சரிங்களா? வெடிச்சிட்டு கடைசியில் என்ன மறைஞ்சு திருப்பி என்ன ஆகிடுவாங்க, தொலைஞ்சு திருப்பி எல்லாமே அணிஞ்சு எல்லாமே அணி சேரணும். அணுக்கள் எல்லாமே உடஞ்சிரும். சரிங்களா? திருப்பி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்டார் டஸ்ட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி வந்து ஸ்டார் வந்து மெச்சூரிட்டி ஆகும் அப்படிலாம் இதில் வானதி இதில் படிக்கலாம். நம்ம ஒரு ஸ்டாருக்கு உடஞ்சி திருப்பியும் உடம்பு எடுத்து திருப்பியும் என்ன பண்ணுறது, உடஞ்சி திருப்பியும் வெடித்து அந்த மாதிரி பல வெடிப்புகளுக்கு அப்புறமேட்டு இருக்கணும். சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு வெடிப்புக்கு அப்புறமேட்டு என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைட்டான ஆட்டம்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக இந்த பலூன்லாம் வந்து போயிடுது இல்லை மேலே, அந்த மாதிரி காற்றை விட ரொம்ப லைட்டான தக்கையாக இருக்கிற அணுக்கள் இருக்க உலகம் ஃபார்ம் ஆகுது. உலகம்னா அந்த இது ஸ்டார். சரிங்களா? வெப்பத்துக்கும் வெளிச்சத்துக்கும் தேவையான அணுக்கள். அப்புறமேட்டு என்ன ஆகிடுதுன்னா, அந்த வெடித்தவொடனே அதுக்கு அடுத்த லெவல்ஸான இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது. ஆக்சிஜன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் கனமானது. இப்போ நம்ம இதில் வந்து ஆக்சிஜன் வந்து வளிமண்டலம் எவ்வளோ இருக்கும், 21% அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நுரையீரலுக்கும் அது அவ்வளோ தேவைப்படுது. அந்த சதவீதம் இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து நிலக்குலையாமல் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அந்த பொண்ணு அணின்றதுக்கு என்னென்னு சொல்கிறோம், பளபளப்பாக அவ்வளோ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அருட்பெருஞ்சோதி. எல்லாமே வந்து நம்ம இதாகல ஃபாஸ்ட்டாக எல்லாமே காலியாக இல்லை. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ப்ரெசென்ட் நம்மளும் ப்ரெசென்ட்டில் இருக்கோம், இந்த பொருட்களும் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போது அட் ப்ரெசென்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அப்போ இதெல்லாம் ஜொலிக்க வச்சுட்டு இருக்காரு யார்? தீட்டு. ஆமாம், தீட்டு பொன்னணி எல்லாத்தையும் இன்னும் ஷார்ப்பாக சேர்த்துட்டு இருக்காரு. ஒரு இதுவாக கலவைகளை கொடுத்துட்டு பல லெவல்ஸை வந்து ஒவ்வொரு அணுக்களாலும் ஒளிகளாலும் அவர் வந்து இது அள்ளி கொடுத்துட்டே இருக்காருன்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? பொன்னணி அம்பலத்து அருள் நடம். அம்பலம்ன்றது உங்களுக்கு என்னன்னு புரியுது? ஆமாம், அணுக்களையும் ஒளியையும் வந்து வச்சு இயக்கக்கூடிய இடம். சரிங்களா? அதுதான் அம்பலம்.
அம்பலத்து அருள் நடம். அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து இதால நவரட்டும். சரிங்களா? எதால பெருங்கருணையோட நடக்கட்டும் அப்படின்ற அந்த அருள் நடம். யாரு நடக்கிறாரு? அதனால தான் வள்ளலார் சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் காரணம் காதல் கிடையாது, காருண்யம் தான் அப்படின்னு. கருணை தான் எல்லாத்துக்கும் இது அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அப்போ அவர் தலைவன் இவரே வந்து இப்படி சொல்றாருன்னா அந்த தலைவன் எப்படி இருப்பாரு? தீட்டு மணி அவர் எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாருன்றது பார்த்துக்கோ. சரிங்களா? எவ்வளோ அதாவது சொல்லி போட இருப்பாருன்னு சொல்கிறேன். அந்த அறிவு அவ்வளோ ஏறுறது சொல்கிறேன். ஏன்னா கத்தியை தீட்டாதே புத்தி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ அவர் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருப்பார். அந்த அறிவு உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அறிவு. சரிங்களா? அம்பலத்து அருள் நடம். அப்போ இத்தனை உயிர்களும் இத்தனை இதெல்லாம் இருக்குல்ல, பயிர்களும் இப்போ எதனால இவ்வளோ வந்து அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அவ்வளோ இது உண்டு. அவ்வளோ பொருள் வந்து அவர் ஒன்றா வச்சு இயக்குவார். படைத்தல் அந்த மாதிரி தொழில் இருக்குல்ல, அந்த தொழிலெலாம் பண்ணுவார். அதுக்கு அருள் புரியுறது, அதுக்கு தேவையான உபசரிப்பு பண்ணுறது எல்லாமே வந்து அவர் இது பண்ணிவிடுவார். அது நடக்குது. இப்போ எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நடக்கணும்னா ஆளுங்க டிஃப்ரெண்ட் தொழிலாளுங்க வந்து அங்கே இதுக்கு வேணும், அந்த கம்பெனிக்கு வேணும் இல்லை, ஒரு கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் அவங்க கை வச்சு வேலை செய்யக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எனக்கும் வந்து அந்த உள்ளே வந்து வெளியே போகக்கூடிய அது எல்லாமே வந்து கரெக்டாக பேக்கேஜிங்கு, இது கவரிங்கு, இந்த லேபிளிங் அந்த மாதிரி இருக்கும்ல, ப்ரைஸிங், மார்க்கெட்டிங், அந்த மாதிரி பல அடுக்குகள் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி வந்து என்ன பண்ணுறாரு, மாயத்துக்கு அந்த மாதிரி ஒரு கம்பெனியை வச்சு விட்டாரு. சரிங்களா? அங்கே வந்து க்ரியேட்டிவிட்டி அங்கேயும் இருக்குது, அங்கேயும் ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அருளில் அங்கேயும் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்குது. ஆனால் கடவுளோட அருளோட ஏக தேசத்தில் இருந்து இது விளங்கக்கூடியது. சரிங்களா? ஆனால் மற்ற எல்லாத்தையும் வந்து சேர்த்து இளங்கக்கூடியது சிவம். அருளோடு சேர்த்து இரண்டரை காண்க அப்படின்னு சொல்லிட்டு வளர சொல்லுவோம். அதில் ஒரு சிவன் தான் என்ன பண்ணுது, அருள் நடம் செய்து உயிர் திறக்கு இன்பம். சரிங்களா? இது உயிர் திறன்றது இந்த பயாலஜி சயின்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹையர் வேல்யூ. சரிங்களா? விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உண்டான ஒரு நல்ல ஒரு இது பிரிட்ஜு. பல கேப்ஸுக்கு வந்து ஃபில் பண்ணக்கூடிய இது, பல பீக்குகளுக்கு வந்து இடையூறு வராமல் தடையெல்லாம் தாண்டக்கூடிய நடைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். அதனால தான் உயிர்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் உயிரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கும், அதெல்லாம் அறிவு வரும் அப்படின்னு அது ஒரு லைனு. சரிங்களா? அடுத்த லைன் என்ன பண்ணுறது, இங்கே ஒரு சத்தியவிசாரம் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னும் கூட உயிரை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வர மாட்டேங்குது வாயில. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லணும்? அதான் இது சொன்னீங்க. என்ன வரல? யாரு என் வாயில வரலையா? இல்லை என் வாயில என்ன வரல? சத்தியவிசாரணம் எதனா ஒன்று சொல்லணும்னு நினச்சனாலும் டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குதுன்னு சொல்ல. ஓ, அதனால் அது வந்து அதுதான் மொழி வந்து தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், மொழி தெரிஞ்சா கூடப்பா அந்த அவசரத்துக்கு அப்படி டக்குன்னு எடுத்து கோர்வையா சொல்லி சொல்லி மொழி அதான் சொல்லி விடுறது. சரிங்களா? அப்போ அது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியணும் எந்தெந்த வார்த்தைகளை வந்து பிரயோகிக்கிறது. வார்த்தை பிரயோகிக்கலாம் செய்யலாம், அது உபசரிக்க அந்த நேரத்துக்கு கரெக்டா எடுத்து மாதிரி கொடுக்கணும்ன்றது சரியா டக்குன்னு அமைப்பு. அதான் கனெக்டிவிட்டி லாஸ் ஆகுது இல்லை. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து வேலை செய்யக்கூடிய நிலைமை ஆகிடும் போக போக. இந்த மாயோட நிலம் அப்படி தான். சரிங்களா? கம்பெனிக்காரங்க யாருமே வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் கலகம் ஏற்பட்டு இந்த உடம்பை விட்டு நம்ம வந்து நவந்துடுவோம். சரிங்களா? ஆனால் இதில் வந்து அப்படி உயிர் திரட்டுக்கு அப்போ திரள் எல்லா உயிர்களும் சேர்ந்து வேலை செய்யணுன்றது ஒரு இதுக்கு வருது. உயிர் திரள் பவரும் பொட்டன்ஷியலும் வந்து ஏறுதி என்ன ஆயிடுதுன்னா இன்பம். அது கடைசியில் எங்கே கூட்டு போய் விடும் பார்த்தீங்கன்னா துன்பத்தில் விடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த
இந்த இவங்க இருக்காங்கல்ல காட்டு வேட்டையாடி சாப்பிட்ற மிருகங்கள் வந்து யாரும் ஒட்ட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பட்டு வேட்டையாடாமல் இருக்கிற மிருகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க இல்லையா, அப்படிதானே? அந்த மாதிரி இப்போ கடவுள் வந்து அவருக்கு வந்து இந்த குணங்கள் கிடையாது, ரொம்ப நல்ல குணம் சிறுகுணம். அதெல்லாம் அவருக்கு ஒட்டாதது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவார். அவர் தேவைன்னா இது கூட வேணாமல் ஒட்டிக்கலான்ற மாதிரி. அவர் இந்த உயிர் திரை வந்து அவர் ஒட்டிக்கிச்சுன்னா எவ்வளோ இன்பத்தை பெறும் தெரியுமா உயிர்கள்லாம் அப்படின்ற மாதிரி. இன்பம் காட்டு என்றது ஓர் கருணையின் கடவுள். அப்போ எல்லாத்தையும் கடந்து உள்ள இருக்கிறவர் காடுன்றவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கருணையோட ஒரு குணங்கள். அந்த குணம் பேர் பார்த்தீங்கன்னா கருணையின் கடவுள். என்ன காட்டுறாருன்னா இன்பத்தை வந்து உயிர்களுக்கு வந்து சேர்க்கறது ஒரு இதுவாக வச்சிருக்காரு, ஒரு கம்பெனியாக. மாயை ஒரு தொழில், பெருமாயை ஒரு தொழில்னா கூட தயைக்கு வந்து ஒரு தொழிலை வச்சுட்டாரு, சரிங்களா? பெருந்தயைக்கு ஒரு தொழில். ஸோ இந்த மாதிரி ஒரு கருணையின் கடவுள். என் கடலினை கருதாதே. என் கடல் அப்படின்னும் போது உன்னோட மெட்டபாலிசிஸையும் மெக்கானிசம்ஸையும் நான் வந்து கருதாமல், சரிங்களா, நான் என்ன பண்ணிடுவேன், நீட்டுகின்ற என் விண்ணப்பம். எனக்கு அவ்வளோவா வந்து எனக்கு இது பண்ண தெரியல, உன்னோட எப்படி உன்னோட நடங்கள் இருக்கும் அப்படின்றது என்னால் எப்படி அதை தெரிஞ்சிக்க முடியும் சொல்லுங்கள்? கடவுள் கொடுத்தது தான் உண்டு, அப்படிங்களா? சாதாரணமாக நீங்கள் கற்பனையால் உங்கள் இதை நடத்திட முடியுமா? இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைச்சிட முடியுமா? அமைக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால் கடவுள் அவராக வந்து அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அது நடக்க வேண்டியது நடந்துடும், சரிங்களா? அப்போது கடலிலே கருதாதே நீட்டுகின்ற என் விண்ணப்பம் திருசெவி நேர்ந்தருள். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறதும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெர்மனண்ட்டான அந்த ஆடியோ ரிசீவிங் பாயிண்ட். கடவுள் வந்து நம்மளோட ஆடியோ வந்து அவர் கேட்பார், ஒரு ரிசீவிங் இருக்குது, சரிங்களா? அதை வாங்கி வச்சுக்கணும், அதை பதிக்கணுன்ற ஒரு திருசெவின் நேர்ந்தருள். நேர்ந்துன்னா என்ன அர்த்தம்னா நேராக போய் வேறு எந்த வித இடையூறும் இல்லாமல் நேர் வழி என்று பண்ண சொல்கிறாங்கல்ல, அது கரெக்டாக எனக்கு போயிட்டு அந்த போஸ்ட் போய் சேர்ந்த நோட்டிஃபிகேஷன் கடவுள் எடுத்து பார்க்குற அளவுக்கு அது இருக்கணும். இப்போ செல்ஃபோனில் வந்து அந்த இது ஒரு மெசேஜ் வந்தவொடனே எடுத்து பார்க்கணும்ல, அந்த மாதிரி இப்போ நேர்ந்த அருள் செயல் வேண்டும். அதை நீ ஓப்பன் பண்ணி அது எனக்கு எனக்கு இது பண்ணணுமோ அப்ரூவ் பண்ணி விட அப்படின்ற மாதிரி, சரிங்களா? அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா வேலை முடிஞ்சுச்சு. அப்பான்றவர் அப்ரூவ் பண்ணணும். ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு மகனாக இருந்து நம்மளுக்கு அவர் உறவாக ஆகணும். அந்த உறவு எப்படி வளரும்? உங்கள் ரிஜெக்ஷன் எப்படி நடக்கும், செலெக்ஷன் எப்படி நடக்கும்? இப்போ உங்கள் உடம்புக்கு கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. ஓரளவுக்கு இப்போ இம்யூனாலஜி சிங்க்ரனைசேஷன் நடக்கும். நீங்கள் எப்படி எதிர்ப்பு சக்தி காட்டுறீங்களோ அதே எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களும் வந்து ஏற்படுத்தும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒன்றா இருக்க முடியல, தொப்புள் கொடியில் விளங்க முடியல, டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தங்கள், சரிங்களா, ரிஜெக்ட் ஆகிடும் குழந்தை. கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி? அந்த தாய் குழந்தைக்கு நம்ம அந்த கர்ப்பத்தை அதுக்குள்ள இருக்கும்போது அது நம்ம சில ஊசிகளும் போட, அதெல்லாம் ஊசியோட அப்பாற்பட்டது இப்போ வந்தது. அது பாருங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி தெரிஞ்சு. சாப்பாடு உணவு அது தகாத உணவெல்லாம் சாப்பிட்டா வாமிட் வந்துடுது. சிலதெல்லாம் பிடிக்காம தகும் உணவாக இருந்தால் கூட சிலதெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு பிடிக்கலன்னா கொமட்டி வாமிட் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து கடவுள் வந்து தேவையில்லாததெல்லாம் வாந்தி மாதிரி தூக்கி கடாசிரு தேவைன்றது மட்டும் அவர் எழுதிருக்காரு பாருங்க. புலை நம்ம தேவையில்லாததெல்லாம் சத்தியநாராயண சபையில போட்டிருப்பாருல்ல, புலை கொலை தவிர்த்தவர் மட்டுமே உள்புகுதல். அதுதான் எனக்கு அதுக்காக தான் நான் சொல்றேன். ஒன்னொன்னுத்துலயும் அவர் அது வந்து நம்ம எது மெயினா விடணும். அப்போ கடவுளோட இம்யூனாலஜி அவருக்கும் ஏறி சொல்லி வச்சுட்டாரு. ஆனா நம்ம விட்ட பாடாவும் இல்லை. அது வந்து விடுற மாதிரி விடுறதுக்கு உண்டான விளக்கம் வரணும்னு சொன்னாலும் ரிஜெக்ட் ஆகல சொல்றோம். இல்லை அதான் அவங்க விருப்பம், அவங்க உணவு. எது உணவு? ஒருத்தர் கொலை பண்ணி சாப்பிட்றது உணவு. அப்போ மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன, நம்ம அது தெரிஞ்சிருந்தோம். நம்ம தேவையில்லாமல் வேணும்னே திணிச்சு தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லி சொல்லி சப்பை கட்டியே சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. அதெல்லாம் எப்போதான் உணர்வோம்? கடவுளே வந்து சொன்னாலும் நம்ம உணரலன்னா அப்போ எப்போதான் உணர்வோம்?
முடிஞ்சதுக்காக சீக்கிரம் வரணும். முதலாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க, நீ கொஞ்ச நாளைக்கு விரதம் இருந்து அதை தவிர்த்துக்கிட்டே வா, நீ திருந்திடுவ, அப்புறம் நீ விட்டுடுவ அப்படின்னு. இந்த ஜென்மத்தில் விடலன்னா அடுத்தடுத்த பிறவியில் நீ விட்டுட்டே வருவ அப்படின்னா, அடுத்தடுத்த பிறவியில் நம்ம பாவ மூட்டையை அடிக்கடி நிறையா சுமந்து கருணையாளன் எவ்வளோதான் நம்மளுக்கும் காலத்தை கொடுப்பாரு, யுகத்தை தான் கொடுப்பாரு. சலிச்சு போலியா நம்மளுக்கே அசிங்கமா அருவருப்பாயிடுச்சு. ஒரு ஒரு வேலையை தப்பா செய்துக்கிட்டே இருந்தா அவமானமா இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம அவமானமா தெய்வமாவே ஆகலாம்னு இறைவன் சொல்றாரு. ஆனா நம்ம மனுஷன் மிருகத்தனத்துக்கு கூட பொருத்தம் இல்லாதவங்களா நம்ம இதே மாதிரி கேவலமா மிருகத்துல இருந்து மாறி கூட நம்ம அப்படியே அதே மாதிரி ஒரு மிருகமா நம்மளை படைக்கலன்னாலும் அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிறப்பை கொடுத்து நம்மளை ஆண்டவன் சரி பண்ணிக்கிட்டே வந்தாலும் நான் சரியாக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சி நம்ம தவறு செய்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல்ன்றது எப்போதான் நம்ம உணர்வோம். அப்படின்னா நாக்கு இது அப்படி அந்த நாக்கு ஒரே ஒரு நாக்கு தான் சுவைக்க போகுது, அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சுன்னா எல்லாமே ஒரே சத்தாக மாறிட போகுது. அந்த நம்மளுக்கு உண்டான சத்து அது சத்துன்றோம், ஆனால் அது நோய் தான் வருதுன்றது கூட நம்ம தெரிஞ்சுக்காம முக்காலம் அறிஞ்சவங்க சொல்லி முக்காலத்தையும் உணர்ந்து சித்தருங்க கடவுள் எல்லாம் நம்மளுக்கு நம்ம உயிர் இது நல்லா உய்யணுன்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லி வச்சுருந்துருக்காரு. அது சித்தருங்க முத்தருங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியும் நம்ம புரிஞ்சுக்காம இது பண்ணோம். இப்போ வள்ளலார் ஐயா முழுக்க கரெக்டாக இப்படி தான், நீ இப்படி வந்தாதான் நீ இந்த கேட்டகரி சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு அப்புறம் விடலாம், இப்போ விடலாம், அதெல்லாம் கிடையாது. கடவுள் வழிபாட்டுக்கு கடவுள்கிட்ட நெருங்கணும்னா உயிர் வழியை தெரிஞ்சுக்கணும். நீ எல்லாத்தையும் அடித்து கொலை பண்ணி குலையா ஒன்றுட்டு இருந்ததெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தெளிவாக சொல்லி வச்சுருக்காரு. அடுத்தவங்கள சித்திரவதைப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தக்கூடாது, அவங்கள வழிப்படுத்தக்கூடாது, உயிர் வழி தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறாரு. இதோடு இன்னும் எவ்வளோ எளிமையாக சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளோதான் அவங்க எவ்வளோ ஆழமாக எவ்வளோ நல்லதை நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க. அதெல்லாம் உணர்ந்து நம்ம வந்தால் தானே நல்லது. அந்த ஒரு கர்ப்பத்திலேயே குழந்தை வாமிட் பண்ணுது, குழந்தை வாமிட் பண்ணுதுன்னா நம்ம வாமிட் பண்ணுறோம், அதுக்கு உவாமையெல்லாம் ஏற்படும் போது. அந்த மாதிரி எது நம்மளுக்கு அது தகாத செயலுன்னு ஆண்டவன் நம்மளை பதப்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு வேணான்னு சொன்னாலும் நம்ம கேட்குறதில்ல. கொஞ்சம் சரி ஒரு குழந்தைங்க ஒரு தப்பு போனால் எக்ஸ்கியூஸ் கொடுத்து சரிப்பா அப்புறமா சரி சீக்கிரம் வான்ற மாதிரி சரி பண்ணிட்டு வா, விளையாடிட்டு வான்னா விளையாடிட்டே தான் இருப்பேன். நான் மற்றது எல்லாமே எதுவுமே பொறுப்பாக செய்ய மாட்டேன்னு சொன்னால் எப்படி தான் இது ஆகும். அதனால் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் சீக்கிரம். அதுக்காக தான் கடவுள் வந்துட்டாரு, அவர் திருத்திடுவேன்றாரு. அதனால எனக்கு நிம்மதியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் பண்ணுறாரு, நம்மளும் அதுக்கு ஒத்தாசையாக நம்ம பண்ணணும், அவர் கூட நம்ம நடக்கணும். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அவர் கூட நடந்தாதான் நம்மளுக்கும் அவருக்கும் நல்லா பிணைப்பு சீக்கிரம் ஏற்படும். தான் இவரு கேட்குறேன். நான் நிறைய எனக்கு தெரியாது உன்னை பற்றி இருந்தாலும் நான் நீட்டுறேன், நீ இது தெரிஞ்சுக்கோ. எனக்கு இவ்வுடல் இம்மையே அழிவுறா வளமடைந்து இதுவாக மாறணும். கரெக்டுங்களா? வளமடைந்துட்டு மாறு, அதுக்கு அந்த மாதிரி ஒரு இது எனக்கு நடக்கணும், ப்ளீஸ் எனக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் போட்டு அந்த விண்ணப்பத்தை வச்சு நம்மளுக்கு கேட்டாதான் நம்மளுக்கு ஆண்டவன் சரி. ஆமா, எப்போ பார்த்தாலும் நம்ம டார்கெட் அதுலேயே இருக்கணும். எவ்வளோ தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டு இருக்கானேன்னு அவருக்கே கூட மனசு எவ்வளோ இதாக இருக்கும். எவ்வளோ நம்ம நல்லது சொன்னாலும் இதே மாதிரி தேவையில்லாதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான் இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு மனசு. நான் அப்படி தான் நினச்சிப்பேன், நம்ம கண்டதெல்லாம் கடவுள் எவ்வளோ நல்லது கொடுத்து எவ்வளோ நல்லது போனாலும் 24 மணி நேரம் நம்ம அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியும் ஊர் உலகமே 24 மணி நேரமும் கண்ணீர் சிந்துற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன் நீ கஷ்டப்படுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஒழிய, ஆண்டவன் எது நல்லது கொடுத்தாலும் நம்ம பேராசைக்கு நம்ம ஒரு கேவலமான ஒரு இச்சைகளுக்காக அதை கண்டதெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக கடவுள் இதை எனக்கு இப்படி கொடுத்துட்டான் அப்படி கொடுத்துட்டான்னு அவர் மேலேயே பழியை போட்டு நம்ம தேவையில்லாத மலத்திலேயே சிக்கிக்கிட்டு கிடக்குறோம். அதையெல்லாம் திருந்தணும் சீக்கிரமாக. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உணர்ந்து திருந்தினோம்னாலே கடவுளை நல்லா
அந்த கருணையால் வழிபட ஆரம்பிச்சிட்டாலவே நம்ம திருந்திடுவோம். நல்ல கடவுளையும் நம்ம வணங்கணும். சும்மா சின்ன தேவதைகளும் சின்ன தேவர்களையும் வணங்கிக்கிட்டு சிறு தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டு கேவலமாக மாறிட்டு போவாங்க. நம்ம திருந்தணுன்ற எண்ணத்தோட சீக்கிரமாக கடவுள்கிட்ட வரணும். சொல்லிப்போம். அதான் வேற ஒன்றும் இல்லை. இந்த உடம்பு வந்து என்னாச்சு, பிரிய தன்மை உண்டு, பிரியக்கூடிய தன்மை உண்டு. அதனால இது பேர் இம்மை அடையணும். ஸோ இம்மை இன்ப வாழ்வில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு இங்கே வர சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தேடி தேடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இன்பத்தை பூர்த்தி பண்ணுறேன்ட்டு, சரிங்களா? ஆனால் இந்த இதில் இந்த பூர்த்தி பண்ணுறன்றது வாழ்க்கையில எனக்கு கீர்த்தி இது பண்ணணும். அழிவுரா வளம் அடைஞ்சிட்டுமாறே அப்படின்னு கேட்குறது. உனக்கு எப்படி வந்து இது இருக்கோ அந்த தன்மை எனக்கு எடுத்துகிட்டு வந்துரு. இம்மை அந்த இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், பறத்தை அனுபவிக்கலான்னு வரலாறு. எந்த பறவைன்னு பார்த்தீங்கன்னா இதுல மேக்சிமமான பறவை. முன்னாடி வந்து மினிமமான பறவைலாம் கிடையாது. இப்போ சரிங்களா? மேக்சிமமாக இருக்க தனிமல், மினிமலை தாண்டி இருக்குது இது தனிமல் நம்ம பேசியிருக்கோம்ல, தனி இயற்கை. ஸோ இறைமையை வியத்தல்ன்ற அடுத்த செக்மெண்ட் வருது. கண்ணுடைய ஈர் பெரும் கருணை கடலுடைய ஈர் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவரோட பேர் எப்படி இருக்குது? கண்லேருந்து ஆரம்பிக்கு. ஏன்னா இது விஷுவல் வந்து அவருக்கு இது உலையில் வச்சு எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய தகுதி, சரிங்களா? கண்ணுடைய அந்த அளவுக்கு வந்து முன்னேறிய கருவிகரணத்துக்கு ஞான இயந்திரம்னு அவங்க அது பேர். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஞான இயந்திரத்தை கொண்டவர். பெருங்கருணை கடலுடைய இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கொண்டு தின்னி அந்த மாதிரி நம்ம வந்து செரித்து நம்ம கரைச்சிற அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண விரும்பலை, சரிங்களா? நல்ல கண்ணு, அது வந்து நொல்ல கண்ணு கிடையாது. பெருங்கருணை கடலுடைய. அதாவது கடலூரில் போனவுடனே எனக்கு வந்து இது ஆகுது. என்ன அது சொல்லுங்கள்? அந்த ஏழைங்க கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், டான்ஸ் ஆடணும், சரிங்களா? டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாதி அந்த மாதிரிலாம் பார்க்காம யாருக்கு இருந்தாலும் வந்து நல்லது நடக்கணுன்ற மாதிரி கடவுளும் அதே மாதிரி எல்லாருக்கும். கடல் என்ன பண்ணோம், இந்த நாட்டிலேருந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அவங்களோட தண்ணியை அப்படின்லாம் சொல்லுது. அவங்க நாட்டில் வந்து ஃப்ளோவாக வருது எடுத்துக்குவோம். கழிவுலாம் அதில் தான் எல்லாம் சுத்திகரித்து எல்லாம் போகணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பெருங்கருணை கடல். அதான் நான் நிறைய நேரத்தில் நினச்சிப்பேன், நம்ம கடவுள் வந்து எவ்வளோ கருணையாளனா வந்து எல்லாமே கொடுத்துருக்காரு. எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம திருப்திப்படாமல் எதையும் நம்ம சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட நெருங்கி போகாமல் இதில் ஆசை வச்சுக்கிட்டு இதை அதை கொடுன்னு கேட்டால் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒழிய திருப்தி அடைஞ்சு எல்லாம் அவர் கொடுத்ததை வந்து சரி நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு எதையும் வந்து மாசு அடைய வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பழகாமல் எல்லாம் ஒரே கேவலமானவங்களாகவே நம்ம இருக்கோமேன்னு சொல்லிட்டு கவலைப்படுவோம். நாமளே கடவுள்கிட்ட நெருங்கணும், நாமளே வந்து சில நேரத்தில் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறோம். அப்போ மற்றவங்க நிலமெல்லாம் என்ன ஒன்றும் புரிஞ்சுக்காமல் அரைக்குறையாகவும் செய்துருக்காங்க. எவ்வளோ பாவம் அப்போ அதெல்லாம். அப்போ எல்லாருமே பாவம் பண்ணாமல் எல்லாம் திரும்பி நல்லபடியாக எல்லாம் ஆனந்தம் அடையணும்னா சீக்கிரமாக நல்ல கடவுள் சொல்கிற வழிமுறையில் நடக்கணும். தேவையில்லாத இடத்துலலாம் போய் சிக்கிக்கக்கூடாது. தேவையான இறைவனை எவ்வளோ நல்லா சொல்கிறாரு அந்த இடத்துல நம்ம போய் நிற்கணும். அதுக்கு தெரிஞ்சது அந்த விட்டு அதுவும் நல்லா சத்திய ஞான சபையும் மேட்டுக்குப்பத்தில் இருந்தால் தான் அது முழுமையாக நம்மளுக்கு கிடைக்குது. அங்கே போனால் தான் அது நல்லா சீக்கிரம் நம்ம தெளிவாக அடைஞ்சிடும், தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கு தான் அங்கே வந்து அந்த விளக்கம் வரணும், அந்த இது வரணுன்றாங்க. அது புரிஞ்சுக்கிட்டேன் நான் நல்ல முறையில். அந்த இது விளக்கங்கள் எல்லாம் நல்ல பெரிய அளவில் அங்கே கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ தான் நல்லாமே வந்து திருந்துவாங்க. அதுக்காக தானே நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன ஆகுது, வீகனிக் விஷன் சரிங்களா, அது வளர்ந்து உங்களுக்கு கடல் இருந்து கலரு ராமன் ஸ்பெக்ட்ரோஸ் இதெல்லாம் பார்ப்பீங்களே,
அவர் தண்ணியால் தான் அந்த கலர்ஸ் வருது, ப்ளூ கலர் வருது அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ கடல் இது பண்ணுச்சுன்னா அந்த ஈரம் பாஞ்சது இல்லை. ஸோ எப்படி இருக்கும் பாருங்க கலர்ஸு. எனது கணக்கு அறிந்தி, இதுதான் எப்படி எப்படி எனக்கு வந்து இருக்கணும், ஈரம் இருக்கணும். சரிங்களா? ஈரம் என்ன சொல்வது, நீதியும் நீர்மையும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கணக்கு அறிந்தீர், வழக்கு அறிந்தீர். சரிங்களா? கழித்து உகந்து தன் கழித்து வந்து அன்று உரைத்தீர் அப்படின்னும் போது கழித்து வந்து புரியுங்களா? கழித்துன்னும் போது உள்ள இருந்து வரக்கூடிய இன்பம் இல்லையா? ரிவார்டு அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? இப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு பந்தய இதில் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இது நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு இது கழித்து உகந்து, ஆஹா இவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டுறானே, சரிங்களா, வள்ளலாரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கழித்து சூப்பர் வாடா வாடா அப்படின்ற மாதிரி அந்த இது உகந்து அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பிடிச்சி போய் நல்லா பண்ணி நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்டுன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படியே. சரிங்களா? ஸோ கழித்து வந்து அன்று உழைத்து, அன்றுன்னும் போது அன்றுன்ற போது நல்ல இது பண்ணி நல்ல கட்டி அணைச்சு அன்று உரைத்தீர். அன்று உரைத்தீர், அன்று உரைத்தீர். ஆமாம், கட்டி அணைச்சு எனக்கு இது பண்ணுறேன் உரைத்தீர். ஏன்னா சும்மா சொல்லி கொடுத்தீங்க உரைத்தீர்னு சொல்றது. ஏன்னா அந்த உரை இதழில் சந்தேகித்து உளறி வழியாதுன்னு சொல்லிட்டு வளர சொல்லுவார்ல. பட் அவர் வந்து சந்தேகம் இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த உரைகள் எல்லாத்தையும் அருட்பெருஞ்சோதி இது வரைக்கும் சொன்னது வேறு மாதிரி இருந்தால் கூட இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுலாம் ஓகே, அது ஏற்ற மாதிரி நான் எழுதிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் எழுதிடுறாரு. ஆமாம், அதான் வந்து நான் உரைக்கும் வார்த்தைகள்லாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சொல்லு இப்போ நிறையா இப்போ எழுதிக்கிட்டே வரும். ஒரு தப்பான இது போட்டால் அது சரி, அது அழிச்சிட்டு அது சரி பண்ணிக்கிட்டு தான் நான் நல்லது செய்யணும். அது இருந்தால் அதான் உண்மையான கருணை. அதுதான். ஆமாம், கருணை, உண்மையான கருணை. அதுதான் வந்து சத்தியத்தை மாறாமல் கரெக்டாக அந்தந்த நேரம் என்ன சத்தியம் வந்து கரெக்டாக வருதோ அதை வந்து கொடுக்கணும். நான் போட்டேன்னே எனக்கு அவமானமாகிடுமே, அதை அழிச்சிட்டு அதை அழிச்சா அப்புறம் அசிங்கமாக நம்மளை நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மறைச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதான் நானும் சொல்லுவேன். அப்படிதான் முதல் இருந்தவங்க பண்ணிட்டு வந்துட்டாங்க. நேற்று வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து சாப்பிட்டேன் இம்சையா, இதை வந்து நானும் அதில் ஈடுபட்டேன், அவங்களும் இம்சையில் ஈடுபட்டாங்க. அப்போ நான் வந்து எதுவும் இது பண்ணல, ஒத்துக்கிட்டேன். சரி, அதுவும் எல்லாரும் பண்ணுறாங்களே, இதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அடுத்த நாள் நான் என்ன ஆகிட்டேன், இது தப்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இம்சைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த விட நான் வந்து சொல்லாமல் நான் வந்து அவன் ஒன்றை இருந்துக்கிட்டு போட்டேன் அப்படின்னு நான் இது பண்ணல. சரிங்களா? உள்ளர பூந்து வேலை நடக்கணும்னு பார்க்குறேன்ல, அதானே சொல்ல வரீங்க. திருத்திக்கணும் அப்படின்னு பார்க்குறது தான் அந்த கருணை. என் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவன் செய்யணுன்றது தான் செய்யக்கூடாது. அவனை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும், திருத்தி அவனை இல்லை மச்சான் நீ வந்து இப்படி பண்ணுறது தான் பெட்ரு, உனக்கு ஹெல்த்துக்கும் சரி உனக்கு என்விரான்மெண்ட்டுக்கும் சரி. ஏன்னா ஃபஸ்ட்டு திரும்ப சயின்ஸஸ்க்கு வந்து எப்படின்னா என்விரான்மெண்ட் சயின்ஸ்னு வருவோம். மற்ற சயின்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த என்விரான்மெண்ட் சயின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிக்கெட் அடிக்கிறதுக்கு. ஸோ இதில் உள்ளர பாஞ்சு நம்ம இந்த தண்ணிக்கு எடுத்துப்பாரு, இந்த இது கடலுக்கு எடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ணுவோம், கருணை வந்து வளர்ப்போம். அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப் சயின்ஸஸ்குள்ள உள்ளர பூந்து, சரிங்களா, லைஃபுக்கு வந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உள்ளார போடுவோம். அதுக்கு எனக்கு லைஃப் சயின்ஸ்குள்ள நான் பூந்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா எரிகளை போடுறத பார்த்தேன். சரிங்களா? அந்த இதை மாடுகளை இணைப்பு இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இந்த இது பண்ணுறது இம்சைக்காகவே வந்து பண்ணக்கூடிய லைஃப் சயின்ஸ் பார்த்தேன். சரிங்களா? அடுத்தது இன்னொரு சயின்ஸ் வந்து எனக்கு கடவுள் வந்து கரெக்டாக காமிச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது,
திருந்துங்க சீக்கிரம், ஒவ்வொருத்தராக திருந்துங்க. எல்லாருமே திருந்தணும் தான் ஆசை தான் எல்லாருக்கும். அது கடவுள் நல்லா எல்லாரும் திருந்தி வரணும்னு தான் ஆசைப்படுவார். ஆனால் நம்மளுக்கு கொடுத்த சுதந்திரம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் இப்போ பொறுமையாக காத்திருக்காரு. எல்லாத்துக்குமே அவர் உச்சமாக எல்லாமே செய்துட்டு இருக்கும்போது அது நம்ம இன்னும் எவ்வளோ தான் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்லா கண்கூடாவே தெரியுது. சுயநலமாக நம்ம செய்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்குன்னு வரும்போது அதை மாற்றிக்கிட்டோம் செய்கிறோம்னு ஆசைப்பட்டுருக்கோம். அதே அடுத்தடுத்து உங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம அப்படியே கண்ணுக்கு இருந்தும் குருடியாக வாழ்ந்துக்கிட்டு எல்லாம் செவிடாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அது எவ்வளோ பெரிய தப்பு. கல் மனசோ என்ன கேட்குறாரு ஐயா, கல் மனசோ கல்மனமோ வன்மனமோ அறியே. அந்த மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு இருந்தா எப்போதான் நம்ம கரை ஏறுறது. அதனால கடவுள் இவ்வளோ தெளிவாக கொடுத்துட்டாரு. அப்பயும் அவங்க அன்பு வலியுறுத்தினது தப்புன்னு நான் சொல்ல வரல. அன்பு வலியுறுத்துறது ஓரளவுக்கு தான் பயன் தருது ஒழிய கருணையோடு அது அணுகும் போது தான் கருணையில் தான் அன்பு நல்லா ஐக்கியமாகுது. அப்போ தான் கருணையோட சேர்ந்தாதான் அதுக்கு வேல்யூ அதிகமாகுது ஒழிய அன்பு மட்டும் இருக்கும் போது அது நெட்வொர்க் இல்லை. அது வேணுன்ற மாதிரி மாற்றம் அடைஞ்சிக்குது. அது தேவைன்னும் போது கருணையாக கொஞ்ச நேரம் மாறுது, கொஞ்சம் தான் மாறுது. சில இடத்துல கருணையாக மாறுது, அது சில இடத்துல மட்டும் நிற்கிது. பல இடத்துல பரவுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் சுருங்கிக்கிட்டே போகுது. அது இப்போ தன்மையை மாற்றிக்கிட்டு அதான் சின்ன சின்ன இது பண்ணுறதுக்காக தான் பயன்பட்டுக்குது ஒழிய கருணை அங்கே நிறையா பொருந்த மாட்டேங்குது. அன்புல கருணை ரொம்ப பொருந்த மாட்டேங்குது. ஆனால் கருணையில் அன்பு பொருத்தும் போது ரொம்ப பயன் பெருசாக தருது. அதுதான் நீ சொல்றது உண்மைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா நீ சொல்றல்ல கடவுள்கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும், நான் உயிரினத்துக்கிட்ட ஜீவராசிகள்கிட்டலாம் நம்ம கருணையை செலுத்தணும், தயையை காமிக்கணும்னும் போது ஆமாம் அதுதான் உண்மை. நம்ம மாறா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த அன்பை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பெற்றுடலான்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது கடவுள்கிட்ட தான் நம்ம அன்பு செலுத்தணும். அது அவர் கருணையாளனாக இருக்கிறதுனால அந்த கருணை நிறைய இருக்கு. சொல்லுப்பா. அறிவு அன்பு. அறிவு அன்பு. ஜீவகாரணி செஞ்ச அந்த லாபத்தில் சம்பாதிச்ச அன்பை வச்சுக்கிட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், கடவுள்கிட்ட கலந்து தயையை கொண்டு அன்பையும் அறிவையும் சம்பாதிச்சிக்கலாம். நம்ம அறிவாளியத்தனமா இருக்கிறதா அவங்க நினைச்சு இந்த உலகத்துல நீங்க எப்படி நிறைய வச்சுன்னுக்கிறதா நினைச்சு நம்ம கருணைய கை விட்டுடுறோம். என்ன சொல்றது, என்ன அதை சட்டையே பண்ணாம அதை கொஞ்சம் கூட எதுலையும் பொருத்திக்காம அப்படியே அதை அலட்சிய போக்குல விட்டுடுறோம். இந்த உலகத்துல நம்ம எப்படி சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டோம், சர்டிஃபிகேட் அதில் இன்வெஸ்ட் பண்ணியும் சரிங்களா, பாடி பெர்ஃபார்மன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியும் சரிங்களா, நம்ம இது சம்பாதிக்கிறோம் இல்லையா. சேம் அங்கேயும் இது மாதிரி தான் அருட்பட்டம் தரித்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருடுற மாதிரி ஆக்கிடுறோம் நம்ம இல்ல. இது நீ இப்ப சொல்ற கருத்துப்படி பார்த்தா தயையை கொண்டு அன்பையும் அறிவையும் ஜீவகாரணி ஒழுக்கத்தால பெற்று கடவுள்கிட்ட நம்ம போனோம்னு வச்சிருக்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம என்னவா மாத்தி அமைச்சுக்கிறோம். எல்லாமே நம்மளுக்கிட்ட தான் இருக்கு. கற்பனை இல்லையே, கற்பனை குதிரை ஓட்டிக்கிட்டே நம்ம போய் அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறது பெரும் பாவமா மாறிடுது ஒழிய பெரும் நன்மையா மாற மாட்டேன். கற்பனை கற்றறியாம கற்பனை நம்ம காலத்தை ஓட்டும். அதான் கற்பனை கற்றறியேன்னு அந்த பாடல நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பாடலே அது வரும் சரிங்களா. ஸோ இதுல கணக்கு வழக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடித்து அது சொல்லி என்னுடைய யார் எழுத்துடையார். அப்போ இது மேத்தமேட்டிஷியன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, சோதிடம் அவங்களாம் தெரிஞ்சவங்களும் எழுத்துடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கோடிங் கம்ப்யூட்டேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி பராபர லெவல்ஸ் வரைக்கும் அடைஞ்சவங்க கூட எழுத்துடையார் எல்லாரும் போற்ற சரிங்களா. அவங்க லெவல்ஸ் கூட அதெல்லாம் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க மறந்துடுவேன். கடவுள்கிட்ட அன்பும் கருணையும் அருணும் நிரம்பி வழியுது. அதனால அவர் அந்த அன்பு கருணை அந்த அருள் எல்லாம் அவர் நம்மளுக்கு நல்லா கொடுக்குறாரு.
நம்மளுக்கு தயை கொண்டு தான் நம்ம அதெல்லாம் பெறணும் அப்படின்னு ஆண்டவன் சொன்னான். நம்ம அதெல்லாம் நம்ம இன்னும் நிறையா வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நினப்புல மதப்புல இருந்துக்கிட்டு இருக்கோம்ல. மதப்புல இருக்கிறோம். அந்த தயையெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்திட்டு சின்ன வட்டத்துக்குள்ள அன்பு நம்மளுக்கு அன்பே கோணல் மானலா வச்சுட்டு இருக்கோம். அன்பே நம்ம சரியா தெரிஞ்சுக்கலன்ற பட்சத்துல அன்பை வச்சு கடவுளை எப்படி நம்ம அடைஞ்சிட முடியும்? அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு அவர் சொல்றாருன்னா அவர்கிட்ட எல்லாமே நிறைய நிரம்பி வழியுது. நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாம நம்ம அப்படியே போயிட்டு எல்லாமே பெற்றுருக்கோம். எப்படி போய் இது பண்ண முடியும்? அதுக்குதான் அவரு கரெக்டா எதை பிடிச்சி வாங்க முடியும் அதெல்லாம்ன்றது சொல்றாரு. ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் நானே இப்ப குழப்பி பேசுறேன். ஐயோ அன்பு அங்கங்க தடுமாறுது. மனுஷன்கிட்ட இருக்கிற அன்பு அப்படிதான் தடுமாறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் தயை நீ ஏத்துக்கிட்டாதான் உனக்கு அன்புடைய விளங்கும், அறிவுடைய விளக்கமும் வரும், அருளுடைய விளக்கமும் வரும்னு அவங்கெல்லாம் தெளிவா சொல்றாரு ஐயா வள்ளலார் ஐயா ராமலிங்க ஐயா. கடவுள் வழிபாட்டுலயும் அவங்க எல்லாமே தயெல்லாம் இருக்கணும், கருணையா இருக்கணும்னு தான் சொல்றாங்க. ஆனா கடைப்பிடிக்கிறதுக்கு முறையா வழிமுறையும் கற்றுக் கொடுக்கல. அது இது நீ செய்துதான் ஆகணும்னு சொல்லி வைக்கல, ஆழமா சொல்லி வைக்கல, ஆட்டம் கண்டுற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. செய்தா செய், பரவாயில்ல, கொஞ்சமா செய், அப்புறம் எப்போ நீ கற்றுக்கிறியோ கற்றுக்கோ, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்துட்டு இருந்தாலாம் செய்யவே மறந்துட்டோம், விட்டுட்டோம். அதுக்கு தான் ஐயா வந்துட்டார். நீங்கள் விட்டுட்டீங்க, இனிமேல் இந்த அளவுக்கு கேவலமாக போயிட்ட பின்னாடி இனிமேல் விட்டால் வேலைக்கு ஆகாது. நான் இறங்கி நானே மறுபடியும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஐயாவா மறுபடியும் அவர் வள்ளலார் ஐயா அப்படியே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக சாரை புரிஞ்சு திருப்பி இதே மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. நீங்களும் எனக்கு சீக்கிரம் சேருவீங்கன்னு சொல்கிறார். நல்லாவே புரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இந்த லைஃப் சயின்சஸும் அப்புறம் ஹெல்த் சயின்சஸ் அதுக்கு மேலே பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த சைடில் லைஃப் சயின்ஸோட எபிஜெனடிக்ஸு அதெல்லாம் ஹெல்ப் ஆச்சு. இந்த சைடில் என்விரான்மெண்ட் சயின்ஸில் உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு எப்படி ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஃப்ளட்ஸு எப்படி நம்ம என்விரான்மெண்ட் கூட எப்படி இணைஞ்சிருக்கோம். அப்போது உயிர், உடம்பு, உலகு இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதெல்லாம் அருட்பெருஞ்சோதி அதெல்லாம் என்னுடைய எழுத்துடையெல்லாம் இந்த மேத்தமேட்டிக்ஸ் இந்த காம்படிஷன்லாம் என்ன பண்ணுவாங்க, தேரி ஆஃப் எவ்ரி திங்ன்ற ஒரு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு கற்பனை சித்திகளை நிறைய காட்டுவாங்க. இத்தனை டைமென்ஷன் அத்தனை டைமென்ஷன் இருக்குது, அங்கே தான் கடவுள் இருக்குது, அங்கே அசைதுன்னு சொல்லிக்கிட்டு இங்கே காம்படிஷன் பயாலஜியில் இவங்க என்ன பண்ணுறது, இதோட ஸ்கில்ஸ் இப்போ இருக்குது, நான் ஒரு கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் கிழிச்சிடுறேன் பாரு, கற்பனையை கற்று நான் எல்லாத்தையும் உடச்சிடுறேன்ற சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியுமே தவிர பேரளவுக்குலாம் பண்ணாது. தெரியுங்களா? அப்போ எல்லாரும் போற்ற என் இதய மலர் மிசை நின்று எழுந்து அருளி வாம பெண்ணுடைய மனங்களிக்க அப்படின்ற மாதிரி வருது. அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாரும் போற்ற, அப்பா எனக்கு வந்த கற்பனையை விட தாண்டி இவன் இருக்கிற, அப்பா இவனுக்கு என்னதான் இவன் பண்ணன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாரும் போற்ற என் இதய, என்னோட ஹார்ட் கடவுளுக்கு பிடிச்சி போச்சு. சரிங்களா? நான் என்ன ஆசை வச்சுருந்தேன்னு தெரியல, அவங்களோட கற்பனைகள்லாம் தாண்டி நான் ஒரு அற்புதத்தை நான் பண்ணி ஏற்றுக்கிறேன் போல இருக்கு, தயவு பண்ணி. சரிங்களா? என் இதய மலர்மிசை, என்னோட ஃப்ளவரில் அவர் இது பாய்ச்சிட்டார். சரிங்களா? பாய்ச்சிட்ட மலர்மிசை நின்று எழுந்தருளி. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதுவாக மாறுது, கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ அதெல்லாம் நான் நடக்கக்கூடியது வாம பெண்ணுடைய. சரிங்களா? அப்போது உடையால் உடைய அப்படின்னு சொல்லுவார். வாம பெண் அப்படின்னும் போது என்ன ஆகுது, வாம பெண்ணும் போது இது செல்வி இல்லையா? செல்வி. ஆமாம், செல்வம். அது கொடுக்கக்கூடியது உங்களுக்கு. செல்வம் எது செல்வம்? ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ஸோ ஹெல்த் சயின்ஸில் கரெக்டாக இது பண்ணி நான் என் பாடியில் எல்லா கலக்கத்தையும் தீர்த்து நான் சுகநிலைக்கு போக வச்சிட்டார் என்ன கடவுள். இதுங்களா? நின்று எழுந்தருளி வாம பெண்ணுடைய மனங்களிக்க. ஸோ எப்படி
அந்த வாம பெண்ணை வந்து மனம் கழிக்க வைக்கக்கூடிய அந்த இன்பத்தை வந்து எனக்கு மனம் வந்து கழிக்குது. சரிங்களா? என்னோட சிஸ்டம் இல்லையா மனம். ஸோ அதை கழிக்கும் போது பேருலகம் அந்த சிவானுபூதின்னு கேள்விப்பட்டீங்களா? சிவபுள்ளம் அது வந்து எனக்கு இது பண்ணுது மனம் கழிக்க. சொல்லுங்க நீங்கள். இந்த இது இந்த நல்ல உணவு சாப்பிட்றோம்ல, நல்ல உணவாக பார்த்து நல்லதாக நம்ம யாருக்கும் இன்சி தராத உணவு சாப்பிட்டா அது நல்லதுன்னு நம்மளுக்கு நல்லா கண்கூடாக தெரியுது. நம்மளுக்கு யாரும் வந்து மறைமுகமாக நம்ம சொல்லிவிட்டு அப்புறமா காமிச்சு தரணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. அந்தளவுக்கு தெளிவாக தெரியுது. இதையெல்லாம் கரெக்டாக இது பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம நல்லா அந்த பண்ணிட்டு வந்தால் நல்லா நம்மளுக்கு அந்த மாற்றம்லாம் தெரியுது. இந்த உணவு முறையில நம்ம வந்து இந்த குலையெல்லாம் தவிர்த்தாலே நம்மளுக்கு மாற்றம் நல்லா தெரியும். இண்டிபெண்டன்ஸ் பத்தி தெரியாது. நல்லா நம்மளுக்கும் நிம்மதி கிடைக்குது. அது அந்த உயிர் அந்த நடுநடுங்கிட்டு இருக்கிற அந்த உயிருக்கும் வந்து உடம்பு உயிருக்கு உலகத்துக்கு நான் சொல்றேன்ல எல்லாத்துக்குமே நன்மை, உணர்ச்சிகளுக்கு நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும். எல்லாத்துக்குமே நல்லதா வர்றது வந்து நம்ம ஏன் அதை துச்சமா நினைக்கணும்? ஏன் அதை நானா சொல்லல, தானா கடவுள் சொல்றாரு. அதை வந்து ஏன் நம்ம தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம் வேலை உள்ள பொருள் வந்து கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சும்மா அப்ப வந்து எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழணும்னு ஒவ்வொருத்தரும் வீட்டுல வந்து காலத்தை போகிட்டு நிறைய சொல்லுவாரு. அது மாதிரி அதனாலதான் பேருலகம் கூடையும் தவிர்க்கணும். ஒவ்வொரு ஜீவனையும் வந்து இம்சிக்காம ஒரு அந்த வலிப்பட்டு வேதனைப்பட்டு அது நடுங்கிறத வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து அந்த வலிப்பட்டாதான் அதுதான் கருணை. அந்த எண்ணங்கள் அந்த தயையோடு நம்ம அதை அணுகணும். அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் ஒருத்தர் இப்போ சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்றதே விடுறதுக்காக தெரியல. அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் அது வேலைக்கு ஆகுது அப்படி இப்படின்ட்டு அவங்க ஆடிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து நான்வெஜ்லாம் விட்டதே பெரிய விஷயம். அப்புறம் இந்த பால் தயிரெல்லாம் எப்படி விட முடியும்? அதெல்லாம் அதுதான் பாவங்க வெட்டி சாப்பிட்றது. ஆனா இதெல்லாம் அந்த பாவம் இல்லைங்க, அதெல்லாம் பழகி போச்சு. அந்த நாளாவது அதெல்லாம் வந்து வீட்டுல ஏதோ ஒரு மருத்துவத்துக்காகவும் குழந்தை தாய்ப்பால் இப்படி ஏதோ ஒரு நெய்க்காகவும் அது அந்த மூட்டுக்கு வீட்டு வலி வராதுன்னு சும்மா மருத்துவ குணத்துக்கு மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தது. இன்னைக்கு நான் ருசிக்காக பர்கர் அந்த லொஸ்க்கு கன்றாவி இந்த மாதிரிலாம் இணைச்சிக்கிட்டு அது ஊசி போட்டு பண்ணுறது, அதுக்கு தீவனம் வைக்கிறது இல்லை, அதுக்கு எதுவும் பண்ணாமல் பால் கறக்கிறதுக்கெல்லாம் ஊசி போட்டு எல்லாம் கறந்துக்கிட்டு அது சத்தையெல்லாம் வீணடிச்சு அதை சூம்பை வச்சு அது சாப்பிடுறாங்க. அது சாப்பாடு போடுறது நல்லதாக போடணும், அது ஓகே. அவங்கள வந்து வயசானவங்க சாவடிக்கணும், அது ஓகே. கருணை கொலை பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஊசி போட்டு கொலை பண்ணுறது அதெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நான் என்ன பண்ணுறேன், அதை விட இன்னொரு படி சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள சாவடிச்சு சாப்பிட்றதே வந்து நம்ம வந்து தப்புன்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு வரணும். அப்போ பிஸ்னஸே ஓடாது இல்லை. இப்போ ஒரு இது சொல்லுவாங்க, என்ன ஒரு களை எடுக்கணும்னா அது முளையிலே கிள்ளி போட்டணும். ஒரு முள்ளு மரம் ஏதோ ஒன்று வளருதுன்னா அது முளையிலே கிள்ளி எரிஞ்சுட்டா அது மற்ற தேவையில்லாத வேலையே எதுவும் நடக்க. நீங்க யாரை சரி பண்ணணும்னு பாக்குறீங்க? செய்யணும்ன்ற எந்த பகுதியில வந்து நீங்க கை வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? வள்ளலார் சொல்லுவார்ல, பூத வெளி, பகுதி வெளி, உயிர் வெளி, அந்த மாதிரி ஒரு வெளியா வருவார்ல. அந்த மாதிரி அவரு ஒரு தொகுப்பு இருக்கு. உங்க தொகுப்புல என்ன இருக்கு? எந்த வெளியில கை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி சரிங்களா. நல்ல ஹெல்த் சயின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சொன்னீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் யார் பப்ளிக் கூட கலக்கிறவங்க கிட்டலாம் நம்ம அந்த சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக பிரபலமாக வைப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி தான் என்னோடய பாடத்திட்டங்கள் வந்து பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன் ஒரு வந்துச்சு. எப்படி வந்து நியூட்ரிஷனல் கவுன்சிலிங்கு அந்த இதெல்லாம் வரும்போது எப்படி அணுகணும் மக்களை, ரேப்பிட் டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லி ஏழைகளை அணுகும் போது எனக்கு என்ன பண்ண கடவுளை எப்படி அணுகிறதுக்கு இன்னொரு பாதையும் வந்து சைடில் போட்டுரு சரிங்களா. ஸோ ரெண்டுமே ஒரே இதுதான். அந்த டைமிங்கில் அப்படியே எல்லாமே ஒன்று கலந்தறிவு வந்து உங்களுக்கு இது நடக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மனம் கழிக்க, பேருலகம் கழிக்க, இது செகண்டு ஸ்டேஜ் சரிங்களா. பேருலகம் அப்படின்போது என்ன சொல்லுங்கள்?
பேர் வரும். ஆமாம், நம்ம உலகம் மட்டும் மக்கள் இல்லாமல் மற்ற உலகங்களையும் இருக்காங்கல்ல. ஸோ எல்லா உலகமும் வந்து கழிக்கக்கூடியது, சரிங்களா? கழிக்க விண்ணுடைய அருட்ஜோதி அவர் பேர் பாருங்க. விண்ணுடைய அவர் எதை வச்சிருக்காரு, உடையால் அவங்களாம் ஒன்று. அது போக விண்ணும் உண்டு அவர்கிட்ட. ஸ்கையை வந்து அவர் கூட வச்சிருக்காரு. ஸ்கையிலே ஒரு பகுதியில் நம்ம இருக்கோம், ஏதோ ஒரு இதில் கார்னரில். அவர் மொத்தத்துக்கும் அவர் தான் விண்ணுடைய அருட்ஜோதி. அவர் எந்த மெட்டீரியல் இருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. விண்பொருளாக இருக்கார். நம்ம தான் வந்து மண்பொருள்லேருந்து நம்ம வந்துட்டுருக்கோம். மண், தண்ணி எல்லாம் கலந்து நம்ம சேர்த்து வச்ச பொம்மை மாதிரி நம்ம வந்துட்டுருக்கோம். அந்த பொம்மையில் இருக்கிறது ஆட்டி இது பண்ணுறது அருட்ஜோதி, சரிங்களா? விளையாடல் புரிய வேண்டும், சரிங்களா? விளையாடல்னும் போது உங்களுக்கு என்ன புரியுது? விளைச்சல் ஏற்படணும், சரிங்களா? அது ஒரு இதுவாக இருக்கணும், டெய்லி நடக்கணும். ஏன்னா விளையாட்டுன்றது ஒரே ஒரு நாளில் வச்சுருக்க விளையாடி முடிச்சுட்டு அப்படி இல்லை. தினம் தினம் அது கரெக்டாக செய்துக்கிட்டே வந்தால் அது ஒரு உடம்புக்கும் நலம் தரும், மனசுக்கும் எதம் தரும், எல்லாம் நல்லதாக எல்லாருமே ஆரோக்கியமாகவும் எல்லாருக்கும் நல்லதுன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பொலிவும் வரும். நல்லா ஓடி ஆடி ஒரு விளையாட்டு செய்து எல்லாருக்குமே அது ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் அமையும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எடுத்துக்கிட்ட சொன்னால் அது ஒரு இன்சிச்சு ஒன்று இதெல்லாம் துன்புறுத்தி நம்ம சந்தோஷப்படுறதை விட இந்த மாதிரி இன்பப்பட்டுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்ல மாதிரி மாற்றி அமைச்சு செய்துக்கலாம். அவ்வளோ நல்லதெல்லாம் ஆண்டவன் சொல்லி அதெல்லாம் பண்ணி அவர் அவ்வளோ நல்லா செய்து காமிச்சு நம்மளுக்கு விளக்கமெல்லாம் அவங்கள எப்படி வச்சுக்க பாருங்களா. என்னுடைய இவரோட பேர் எப்படி இருக்குன்னா அருள் ஜோதி. அதான் அப்போ அருள்னும் போது எப்படி இருக்குது? அருள் அதான் சொல்கிறேன். அவர் நம்மளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் நல்லா விளையாடுங்க, நல்லா இன்பமாக விளையாடிட்டு வாங்கன்னு தான் நம்மளை விட்டார். ஆனால் நாமளும் துன்பப்பட்டு எல்லாத்தையும் துன்பமாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறதா விளையாட்டு. அப்போ அவருக்கு எவ்வளோ வருந்தி அவர் எவ்வளோ சொல்லுவார். அதான் அவர் அவ்வளோ சொல்கிறார், நான் இரக்கத்தால் உடைக்கிறேன், நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ நம்மளும் துன்பம் படுறோம் தான், ஆனால் நம்ம இன்பம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது நான் இந்த வேலு பிடிக்க கிருஷ்ணர் அவரு கூட சொற்பொழிவுலலாம் சொல்லுவார், ஒரு நாய்க்கு எலும்பு துண்டு போட்டால் அது கடிச்சு நாக்குலேயும் அதோடைய கன்னத்தில் குத்தி அது ரத்தம் வர்றது, அது வந்து எலும்புலேருந்து தான் அந்த ரத்தம் வருதுன்னு நக்கி நக்கி சுழிச்சுக்கிட்டு இருக்கோம் அது ரத்தத்தையே. அந்த மாதிரி இன்னைக்கு கூட ஒருத்தர் வள்ளலாரையாவை பற்றி பேசுகிறாரு. ஆன்மாவை பற்றி வந்து வள்ளலாரையை மட்டும்தான் சொன்னார், வேறு யாருமே சொல்லலை. எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து சரியான முறையில் சொல்லலை. மழுப்பி பேசி மறைச்சி பேசி இப்படியெல்லாம் பண்ணி வச்சு தான் நம்மளை குழப்பி தப்பாக செய்ய வச்சுட்டாங்க. அது வந்து காலம் வந்து ரொம்ப நீட்டிச்சு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப இம்சிக்குது. அதெல்லாம் வந்து காலம் நல்லா இப்போ கணிஞ்சு வந்துடுச்சு. அதனால் அந்த இம்சையெல்லாம் மாற்றுறதுக்கு கடவுள் வந்து நல்ல அனுகூலம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம எல்லாம் சட்டுன்னு திரும்பி நம்ம கடவுள் சொன்ன மாதிரி தேவையில்லாத இடத்துல போய் நின்று நம்ம எல்லாம் தேவையில்லாததெல்லாம் செய்துட்டு இருக்காம வீண் காலம் கழிக்காமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது நல்லதுன்னு நம்மளுக்கு இப்போ தெரியுது. ஆனாலும் நம்ம முரடு பிடிச்சிட்டு நிற்கிறோம். அப்போல்லாம் நம்மளுக்கு நல்லது கெட்டது ரொம்ப அலசி ஆராயாமல் கொஞ்சம் பயந்து வாழ்க்கை வாழ்ந்துடும். காடு மேடு எல்லாம் கடந்து வரணும் போது அது பயங்கள் எல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ நாட்டில் வாழ ஆரம்பிச்சதுன்னா நம்ம நாடுல எப்படி வாழணுன்றது நாகரிகமாக வாழணும்னு நினச்ச நம்ம கருணையோடு வாழணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறோம் இல்லைப்பா. தயையோடு வாழ்ந்து சாதிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் அருட்ஜோதி போது அம்மை அப்பா நாகரிகன்ற பேர்ல கூட நம்ம அசிங்கமாக தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அம்மை அப்பான்றது போது அவங்க எப்படி அமையணும், எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி எல்லாரையும் பார்த்துக்கணுன்றது அவங்க நல்லா தெரியும். அதனால தான் அருட்ஜோதி அம்மைக்கு வந்து இதை கொடுத்துட்டாரு, அருட்படத்தை இது பண்ணார். சரிங்களா? அப்பனுக்கு ஜோதி, அம்மைக்கு அருள். அப்பனுக்கு அம்மை அப்பன்றது அருள் ஜோதி. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கோம். நல்லா இருக்குல்ல?
ஸோ அருட்ஜோதி விளையாடல் புரிய வேண்டும் என்றேன். அப்போ இதெல்லாம் உண்டு எனக்கு தெரியும், அவள் விளையாடே ஆகணும் அப்படின்றது இவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு டைம்ல. தயவு பண்ணி இது இருந்த கருணை வந்து அந்த விளையாட்டு நடக்கணுமே, நடக்காம இருக்குதே அப்படின்றத அவர் கேட்குறாரு. என்பதன் முன் விரைந்து இசைந்தீர் அதற்கே. சரிங்களா? வேண்டும் அது அவர் போய் சொல்றாரு, எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்பதன் முன் அது பண்ண முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி விரைந்து இசைந்தீர்ன்றார். அதுக்கு எல்லாத்தையும் தயாரித்து எனக்கு டப்புன்னு எனக்கு வந்து அணிஞ்சு அடுக்க பார்க்குறீங்க. இசைந்தீர் அதற்கே. சரி நீ பண்ணு, நான் ரெடி ஆகிட்டேன். அருட்ஜோதி நான் உங்களுக்கு தந்தனம் அப்படின்லாம் கேள்விப்பட்டீங்களா அந்த பாட்டுலாம்? அருட்ஜோதி உனக்கே தந்தனம் அப்படின்லாம் சொல்லுவார். சரிங்களா? அப்போ அவர் வாங்கினவர் அதை. ஸோ கரும்பின் மிக இனிக்கின்ற கருணை அமுதளித்தீர். அது அந்த அருட்ஜோதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பின். சரிங்களா? கரும்புன்றது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? கரும்பு சுவையா இனிப்பா இருக்கும். ஒரு மண் வந்து இருக்கிற சுவையிலேருந்து அது எப்படி இன்னொரு சுவையை மாற்றுதோ, அது ஸ்டோர் பண்ணி அதோட இதை ஜூசி நேச்சராக வந்து அதை வாட்டர் அந்த சேனலிங்லாம் போட்டுருதோ, அதை விட அதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவெல்லாம் இப்படி தான் இருந்து இப்போயும் இப்படி தான் இருக்குது. எனக்கு கரும்பு மிட் நைட்டில் எழுப்பி கொடுத்தா கூட சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி கரும்பு வந்து எல்லாம் அந்த ஒரு இனிப்பு எடுத்து எவ்வளோ சுவையான ஆகாரத்தையும் நம்ம செய்யலான்றதுக்கு அது ஒரு இது. அந்த மாதிரி அவ்வளோ இனிக்கிற அந்த சுவையை வந்து நம்ம எப்படி நல்லா பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறோம்ல பல விதத்துலேயும். அந்த மாதிரி தயையை பயன்படுத்தி எல்லா நன்மையும் நம்ம செய்ய முடியுமா? கருணை அமுதளித்தீர். கருணை அமுதன்றது எதோட டேஸ்ட், எதை விட ரொம்ப டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கரும்பை விட டேஸ்ட். சரிங்களா? சும்மா உதாரணத்துக்கு நம்ம இது இந்த இதழ்ல கிடையாது, இதுக்காக நம்ம சொல்லிக்கிற உதாரணம். ஆமா, அதை மேட்ச் பண்ணி சொல்றது. ஸோ கண்ணனை ஈர், கண்ணனை ஈர்னா கண்ணை அணைப்பார். சரிங்களா? கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணி, ஏன்னா கண்ணு நல்லா வேலை செஞ்சு வச்சுக்கோங்களேன், நம்மளால இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ண முடியல, பர்ஃபார்மன்ஸ் கட்ட முடியல. அப்போ கண்ணனை ஈர் கனக சபை கருதிய சிற்சபை முன். அப்போ கனக சபைக்கும் சிற்சபைக்கும் ஒரு இதை வைக்கிறாரு பாருங்க, ஒரு பிரிட்ஜை போடுறாரு. சரிங்களா? கனகன்ற போது இது கோல்டு, பொண்ணு. கனக சபை ஆட்டினை என் பக்கம் ஆக்கினையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. அப்போது அந்த பாண்டிச்சேரி இது போகும்போது அங்கே இது தானே கனக சபை பாரதிதாசன் ஹாஸ்டலு, அவர் பேர் இது தானே, அந்த பேரில் தானே வரும். அப்போ கனகன்றது அங்கே ஆரோ அந்த இது எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரியே அந்த கோல்டு கீல்டு அது மாதிரி இருந்துச்சா, கரெக்டாக அந்த இது காட்டி விட்டார். கனக சபை கருதிய. அப்போ கனக சபை வந்து எதிராக வந்து அதை இது பண்ணுது. கனக சபை எப்படி தோன்றுச்சு? ஏன்னா ஒரு வெளி வேணும்ல, ஒரு வெளியும் இருக்குதுன்னா அந்த வெளியே தோன்றுறது எது அப்படின்னு கேட்போம்ல. அப்போ கனக சபை கருதிய. கனக சபைன்ற ஒன்று நம்மளுக்கு உற்பத்தி ஆகணும்னாலே கருதிய சிறுசபை முன். சிறுசபைன்றது அதை விட முன்னாடி, குவாண்டம் லெவலு. கனக சபைக்கு முன்னாடி கனக சபை இது சிறுசபை மூலியமாக தான் கருதப்படுது. ஏன்னா கருணையில தான் எல்லாமே வந்து தோற்றுருக்குதுல்ல. அப்போ சிறுசபைன்றது ரொம்ப கருணையானது இதுன்னு சொன்னால் அந்த கருணையானது தான் வந்து அந்த கனக சபையே வச்சிருக்கு. சரிங்களா? அப்போ கடவுளோட கருணையை வந்து எனக்கு காட்ட ஆரம்பிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கனக சபையை இது பண்ணிடுவார், ஓப்பன் பண்ணி இது பண்ணிடுவார். அப்படின்னா ஒரு கருணையாக இருந்ததுனால அந்த அதனால தான் ஐயா அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து அவ்வளோ விருப்பமாக வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கனக சபையை அவர் பார்த்துட்ட உடனே அவ்வளோ பெரிய அந்த ஜொலி இப்போ பார்க்குறது, கோடீஸ்வரிய பிரகாசம்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு பிரகாசத்தை வந்து மனசில் பார்த்து அதை அழகிறாரு பாருங்க. இப்போ எப்படி இந்த மனிதர்கள் வந்து இந்த பொட்டாசியமா அது இவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்றத அளப்பாங்கல்ல, ஒரு இது கருவியில் விட்டு அது மாதிரி அவரோட இதை அளந்து சொல்லுது. சரிங்களா?
சொல்லும் போது கனகசபை கருதியே சிற்சபை முன் துரும்பின் மிக சிறியேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு துரும்பு இருக்குல்ல, எல்லாமே உடஞ்சி டிஸ்இன்டிகிரேட் ஆகி போனேன். அந்த அளவுக்கு ஒரு இது கழிவு நான் சரிங்களா. துரும்பின் மிக சிறியேன் நான் அன்று நின்று துயர்ந்தேன் சரிங்களா. எனக்கு எதுவுமே வந்து இதாகலையே, இன்டகிரேஷன் ஆகலையே, எல்லாமே தந்திரியாக உடஞ்சி ஓட்டுருக்கின்ற மாதிரி துயர்ந்தேன் துயரேல் சரிங்களா. டென்ஷன் ஆகுதா அப்படின்ற மாதிரி என்று எல்லையிட்டி நான் வந்து உனக்கு பவுண்டரியை போட்டு விட்றேன், என்னோடய ப்ரொடெக்ஷன் உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சிட்டிசன் ஆகி விட்டார் என்ன சரிங்களா. எல்லையிட்டு துறையே அப்படின்றார். ஏன்னா அந்த அவருக்கு ஒரு துறை வந்து ஒரு பகுதியை கொடுத்துருவாங்கல்ல, அவங்க கரெக்டாக பார்த்து வளர்த்து விடணுன்ட்டு. ஸோ எனக்கு வந்து கிடச்சி விட்டீங்க, எல்லை போட்டு எனக்கு வந்து கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு சாப்பாடு எனக்கு எல்லாமே வந்து வேலையை நடத்தி விட்டீங்க துறையே சரிங்களா. அவ் எல்லை விரும்புகிற ஆயிற்றது தான் ஆயிற்று இதுதான் தருணம், இந்த தருணம் விரைந்து அருள வேண்டுமென விளம்பி நின்றேன். அதனால் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து சீக்கிரமாக எனக்கு பண்ணி முடிங்க என்னோடய வேலைகளை துறையே. நீங்கள் வந்து எல்லாமே எல்லையை போட்டு விட்டீங்க, நல்லா தெரியுது. நீங்கள் வந்து சொல்கிறதால தான் நான் வந்து என்னோடய இதெல்லாம் மாற்றிக்கிட்டேன் நான் சரிங்களா. காம்படிஷன் வேணாம், எனக்கு வந்து கம்பேஷன் தான் முக்கியம். இந்த உலகத்தில் வந்து எனக்கு ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப அவசியம். நானும் ஃப்ரீயாக இருக்கணும், மற்றவங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கணும், கடவுளோட ஃப்ரீடம் அளவுக்கு எனக்கு இந்த கிங்டம் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது விரைந்த அருளை சீக்கிரமாக எனக்கு ரொம்ப லேட்லாம் நான் பண்ணிருக்காதீங்க கடவுளை அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு இருக்கும்போது விளம்பி நின்றேன். இதுதான் விளம்பரமே தினைக்கும். இதுவே அட்வர்டைஸ்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி மாற்றி காட்டி எப்படியாவது அவங்க மனசில் இடம் முடியணும்னு பண்ணுவாங்கல்ல. விளம்பி நின்றேன் அடியேன் சரிங்களா. நான் வந்து யார் அடியேன்னு நேயன் அப்படின்னு சொல்லுவார்ல சரிங்களா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அடியில் இருந்துட்டுருக்கேன். அடிகளாக்கியேன்னு சொல்கிறதெல்லாம் அவர் டோட்டலாக கன்வெர்ட் ஆகுது சரிங்களா. ஸோ அடியில் நான் இன்னும் கன்வெர்ட் ஆகலை, ஆனால் ஒளியை மட்டும் பார்த்தேன் சரிங்களா. பெரும் பிழைகள் நான் வந்து இன்னும் பிழைகள் பண்ணிட்டு தான் இருந்துருக்கேன். நல்லா தெரியுது உங்களோட ஒளியை பார்த்தோன்னே என்னோட மற்ற எல்லா வேலைகளும் வந்து ரொம்ப இது குளறுபடியானது தான் தெரியுது, எதுவும் நல்லா வளர இது கிடையாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அனைத்தினையும் பொறுத்தருளி இருந்தாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. நீங்கள் எதில் வந்து பெனிஃபிட் அடைய முடியுமோ அதை மட்டும் ஒன்று ஒன்றா இது பண்ணிட்டுருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எதெல்லாம் பெனிஃபிட் இல்லையோ அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது சரிங்களா. பொறுத்தருளி இந்நாள் பெரிதளித்தீர். ஒரு நாள் வந்து பிக்கு இதை கொடுத்து விட்டேன், பெரிது அழுத்து விட்டது, இருந்தா உனக்கு இனிமேட்டு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிதை அழுத்தீர். வள்ளலார் வந்து சக்ஸஸ் ஆகிட்டார். அதில் கருணை பண்ணி அவர் வந்து எங்கே போகணுமோ அவங்க போயிட்டார் சரிங்களா. அருட்பெருமை பெற்றவழில் பெரிதே சரிங்களா. இந்த அருள் வந்து பெற்றவள் ஒரு அருளை கொடுத்தா அவள் வந்து கழிவை நீக்கினு எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்த்து எனக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டு இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னு போட்டு விட்டா கூட அதை விட வந்து பெரிது நீங்கள் அருள் உங்களோட அருள் சரிங்களா அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். கூட இருந்து தாய் ஒரு இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அதோட பெருசு கடவுள் வந்து சொல்கிறது வந்து செய்கிறது வந்து பெருசு. அவர் எல்லாத்துலேயுமே நல்லா சிறப்பாக செய்துட்டு வர்றாரு. தாய் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த நாய் வந்து எப்படி பார்த்துக்கணும்னு நான் பார்த்தேன். பாரதாசன் அந்த கனக இதில் பார்த்தேன். எப்படின்னா அவங்களோட கழிவுகளை எடுத்து நக்கியே விடுறாங்க, அந்த இடத்த வந்து சுத்தமாக பார்த்துக்கிறது, எங்கேயும் நவர மாட்டுறாங்க. அந்த குழந்தைய அந்த பப்பியாக இருக்குல்ல சின்ன சின்ன நாய் தாய் ஈட்டும் போதா ஆமாம் குட்டிகளை ஈட்டும் போது சரிங்களா பக்கத்துலேயே இருந்தால் அவங்க கழிவுகளை எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க சுத்தமாக அப்படியே வச்சுக்கிறாங்க. எல்லா பிராணியும் அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச அளவு உடம்ப வந்து ஆமாம் அந்த அப்படிதான். இப்போ பஃபலோ எருமாடு வந்து அவங்க உடம்ப நக்கி அதெல்லாம் இது பண்ணி விட்டுடுது. எவ்வளோ பண்ணுறாங்க. அப்போ அந்த அருள் அதை விட அதிகம் அப்படின்னு வளராரு. அப்போ எந்த அளவுக்கு அருட்பெரும் ஜோதி நக்கியிருப்பாரு நான் சொல்ல வரல. இது அவரோட நாக்கு வந்து பட்டிருக்குது நம்ம மேலே, அதை நான் சொல்கிறேன். அவரோட நீங்கள் மனுஷனோட நாக்கு மாதிரி அவரை பார்க்காதீங்க, அது வந்து வேற மாதிரியானது. என்ன அப்படியே முழுகுதுன்னு சொல்லுவார், இதெல்லாம் உயிரோடு என்ன விழுங்குது அப்படின்னு. அப்போ அதிகம் ஒரு இதெல்லாம் உண்டு. அதாவது நக்கியாவது மட்டும் விடுது, இவர் வந்து விழுங்கி நம்ம தூய்மைப்படுத்துறாரு. அந்த மாதிரி ஆயிடுது. அது உள்ளர வாங்கி ஒரு மீன்கள்லாம் என்ன பண்ணும்
ஆகாட்டம்ல, அப்போ உள்ளர மீன்கள் போயிட்டு அதை சாப்பிடாது சரிங்களா, அவங்க போயிட்டு வருவாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளும் வந்து கடவுள் நம்ம உள்ளர போயிட்டு நம்மளை வந்து தூய்மைப்படுத்தி விடுறாருன்ற மாதிரி நம்ம ஆமா, அந்த மாதிரி எத்தனையோ இதுக்கு எத்தனையோ ஒரு மாதிரி இது கொடுத்துருக்காரு கடவுள். அவரு அமுதனா இருந்தீங்கன்னா நம்மளையும் அமுதன் ஆகி விடுறாரு சரிங்களா. அந்த மாதிரி இவங்க இயல்பு எப்படின்னா நக்குனா வந்து எச்சில் நினைக்கிறான்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இதுல எச்சிலும் அதுல இம்யூனாலஜிலாம் உண்டு, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான எவ்வளோ டேஸ்ட்டுக்கு இது பண்ணும்ல, மருத்துவமே இருக்கான் எச்சில்ல. அந்த எச்சு தானே நம்மளுக்கு உமிழ் நீர் சுவை. ஆமா, நீருக்கும் சுவைக்கும் ஒரு இது உண்டு. அந்த எச்சில் தானே அந்த இதா மாறுது நம்மளுக்கு, அது உணவை வந்து சரி பண்ணி அதை சுவையை ஏற்றி சுவையை கிரகிச்சு கொடுக்கணும், சத்தா ஏற்றுது, அது கைமா மாறணும். மாற்றுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவன் நம்ம அருவறுப்பு படுறதையே வந்து அஸ்திவாரமாகவும் வச்சிருக்காரு. நம்ம அஸ்திவாரமா நினைச்சுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஆகாரம்ன்ட்டு நம்ம விழுங்கும் போது இது தவறு, இதை வந்து விட்டுட்டு வாங்கணும்னு நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறாரு. அப்போ அறிவை வந்து நல்லா நம்ம விளங்கிக்கிட்டு கடவுள் கொடுத்த அந்த நல்ல ஞானத்தை பெற்றுக்கிட்டு நம்ம நல்லபடியாக கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு சீக்கிரமா ஒவ்வொருத்தரும் நம்ம வழியை பார்க்கணும். மொத்தத்தில் நம்மளுக்கு தெரியுது, தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஐயோ நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிக்கிட்டே நம்ம வந்து அன்பு செலுத்தி கருணையா நம்ம அதை பார்க்கும் போது, அதை தயையோடு நம்ம பார்க்கும்போது அன்பு இதெல்லாம் நல்லா மேலோங்கி இன்னும் அதுக்கு நம்மளுக்கு நல்லா பின்னி பிணைஞ்சு நம்ம வந்து அதை நல்லா வச்சுக்கணும்னு தோணுது. அதே வந்து நம்ம ஆகாரமாக பார்த்துட்டா அது கடையில் பார்க்குற மாதிரி தான் இதையும் தோணிடுது. அந்த மாதிரி எதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆக்கிடணும். அந்த மாதிரி அதனால தான் கருணையை தான் பிரதானமாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது தான் கடவுள் அந்த நல்ல அன்பு ஆழமும் அதில் நல்லா ஊடுருவி ரெண்டும் நல்லா மேலோங்கி நல்லா அந்த அறிவு விளக்கம் வந்து ஞானமாக மாறுதுன்றதெல்லாம் நம்ம ஒன்றும் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மேலோட்டமாக கண்ணாமன்னு ஏதோ ஒன்று உளறி அடிச்சுக்கிட்டு எதுவே ஒன்று போய் கரெக்டு தான். ஏன்னா நம்மளும் நம்ம பிழையான அளவுக்கு தான் இருந்தாலும் வந்து கடவுள் காப்பாற்றி வர்றாரு. அதான் நம்ம எல்லாம் ஒழுங்காக பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு பிழை பண்ணாமல் இருக்கணுன்றதை நம்ம நினச்சிக்கணும். ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு நம்ம வந்துடணும். சீக்கிரமாக கடவுளை வந்து சேர்றதுக்கு நம்ம பிரயாசை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்ம அதுக்குண்டான நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கணும். நல்லதாக செய்து ஆரம்பித்து நம்ம செய்து ஆண்டவனை சேரணும். அப்படிதான் நம்மளுக்கு ஆண்டவன் இப்போ நல்லா அந்த எண்ணங்கள் வந்ததுமே நம்மளை தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதை நம்ம நல்லா செய்துக்கணும். அது அந்த மாதிரி தான் எனக்கு ஓரளவுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் வந்ததா அது என்னன்னு தெரியல. இந்த ஜென்மம் நான் புண்ணியம் நிறையா பண்ணதா எனக்கு தெரியல. நல்லா பாவங்க தான் நிறையா பண்ணதா மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா நல்லா மாமிச உண்மையாகிட்டேன். எந்த நேரமும் வந்து மாமிசத்துக்கு அலைஞ்ச வாய் தான் இது. ஆனாலும் எனக்கு கடவுள் அனுகிரகம் வந்துச்சு. அவன் அருள் பெற்று அவன் கால் பணிந்து ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் 8 வயசு 9 வயசுலேயே வந்து அந்த மாமிசம் எல்லா போகமும் எனக்கு கிடைச்ச இடத்த விட்டுட்டு கூட ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு அன்பு கருணை அந்த தயை அந்த ஒரு மாதிரி அரவணைப்பு அந்த நல்ல இது வேணும் எனக்கு. அதுதான் வேணும். இது போகம்லாம் தேவையில்லை. நல்லா உண்ணு மலமாக கலைக்கிற இந்த ஆகாரமே போதுன்றலாம் நான் நினைக்கல. கொஞ்சமாக கிடைச்சா கூட ஆகாரம் நல்ல தூய்மையான நல்ல இதாக இருந்து ஒரு அரவணைப்பு இருந்தால் போதும்ன்ட்டு அங்கேருந்து எதிரி குதிச்சு ஓடியாந்து அந்த மாதிரி ஆண்டவன் அந்த அருள் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு அந்த நல்ல அந்த உணர்த்தி என்னை வந்து நல்லா சரிப்படுத்துறாரு. அதே மாதிரி கட்டிட்டு வந்த இடத்துலையும் அதுக்கெல்லாம் தடை பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டா தடை கருணையான இடம்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. என்னுடைய எழுத்துடையன்ற மாதிரி ஏன்னா சில நேரத்துல எனக்கு பிடிச்ச ஆகாரம் கூட எனக்கு இட்லி தோசையே எந்த நேரமும் சாப்பிட முடியல, வாந்தி வருதுன்னு நினைச்சேன். அப்படின்னா அதுதான் 3 வேளை ஆகாரமும். ஏன்னா ஒரு மாவு மில்லை வச்சுதான் நாங்கள் குடும்பமே நடத்தி வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். அது 3 குடும்பம் அது நம்பியே வாழ்ந்துட்டேன். 3-4 குடும்பம் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு அந்த சின்ன பருவத்தில் எனக்கு அதெல்லாம் அறிவு எட்டாத வயசுல ஓரளவுக்கு தான் எட்டோம். இது நல்லது, ஆண்டவன் இதாவது கொடுத்துருக்கான். பட்னியாகவே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளுக்கு இதாவது கொடுத்தானே, சட்னி இல்லை தொட்டுக்க இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த இட்லியாவது கொடுத்தானே தோசையாவது கொடுத்தானேன்னு நினைக்கும். அதே நேரத்தில் அந்த சின்ன வயசு பருவம்
அது தின்னு தின்னு பழகிட்டது. இதை ஒன்று பழகி மலம் கழிச்சாலும் பரவாயில்லன்ற அந்த எண்ணம் தானே இருக்குது. அந்த கேவலமான செயல் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு எனக்கு அப்பா. இப்போ பாரு அப்பா எவ்வளோ கன்றாவி வேலை செய்திருக்கோம், எவ்வளோ பேய் ஆட்டம் ஆடிருக்கோம், எவ்வளோ கேவலமான செயல் அதுன்னு இப்போ தெரியுது. அந்த மாதிரி அதுதான் அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றும் மாற்றிக்கிட்டோம். சரியாக மாற்றிக்கிட்டு போயிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு உணர்த்திட்டு தான் வராரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் நல்லது தான் செய்கிறாரு. ஆனால் அதை நம்ம நல்ல வழியில் போகாமல் நம்ம தீய வழியிலேயே நம்மளை செலுத்திக்கிறோம். அந்த தீய வழியிலேருந்து நம்மளை வந்து அப்படியே நம்ம நல்ல நெறிப்படுத்தி நம்மளை வாழ ஆரம்பித்தாலே அந்த ஒழுக்கம், அதான் ஐயா சொல்கிறாருல ஜீவகாருண்யம் ஒழுக்கம்னு சொல்கிறாரு. எல்லாம் அந்த இதெல்லாம் கரெக்டாக ஐம்புலனையும் கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா சரிப்படுத்தி நம்ம அந்த ஒழுங்குமுறைக்கு கொண்டுட்டு வந்து கடவுள் பக்தி நெறியோடு நம்ம அழகாக தயையோடு நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு எல்லா விளக்கமும் வருது. நம்ம மெயின் சுற்றியையே நம்ம போட்டுக்காம நான் கடவுள்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி போக முடியும்? நல்லா அது அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே தெளிவடைஞ்சு நம்ம வரணும். தெளிவு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம முரடு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த முரட்டு தன்மையை விட்டுட்டு நல்லா தயையோட வரணும். சொல்லி தரீங்களா? நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். திருச்சிட்டுருமா? திருச்சிட்டுருமா.